உனக்கு சொந்தமாய். இந்த உலகத்துல நமக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? இதாயில ஒரு இக்கட்டு வந்துருச்சு, போய் 1 லட்சம் ரூபாய் கேட்டு பாருங்க. நேற்று தான் அவன் வந்து கேட்டான்னு கொடுத்தப்பா சொல்ற எத்தனை பேர் இருக்காங்க? கைவிரிக்கிற ஆட்கள். ஆனா கர்த்தர் நமக்கு யாரா இருக்கிறார்? சொந்தமாய் காணப்படுகிறவர். அங்க வசனத்துல நான் வாசிக்க கேட்டோம், 7ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனம்? பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனமாயிருக்கும்படிக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆயினாத்தால் அவர் என்ன செய்கிறார்? பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும் போதே கர்த்தரை துதிக்க வேண்டும்.